டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 100 கொஷின் இருக்குது அதில். இதில் பார்த்தோம் அப்படின்னா திருக்குறளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 20 கொஷினாவது திருக்குறள் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ திருக்குறளை பேஸ் பண்ணி இலக்கணத்தை பேஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா தெளிவாக படிச்சிருக்கணும். ஸோ இதில் என்னென்ன அணி வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அணி இலக்கணம்னா என்ன அப்படின்னு சொல்கிறோம்னா, அணி என்றால் அழகு இல்லாட்டி அலங்காரம் என்று பொருள். அதே மாதிரி இலக்கணம் என்றால் விதிமுறை, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸாக மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இலக்கணத்தை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அழகு ப்ளஸ் இலக்கணம் சேர்ந்து நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னா, இப்போ செய்யுள், பாடல், குறள், இலக்கியங்கள் சொற்களாலும் பொருளாலும் அழகை உருவாக்கும் முறையை விளக்கும் இலக்கணம் ஆகும். அதுதான் அணி இலக்கணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ என்னென்ன அணி இலக்கணம், எப்படி நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறது? இப்போ ஓமை அணி அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ரூல் பாருங்க. ஓமை அணி அப்படின்னா போல், போன்ற, அன்ன, ஒக்கும் இது மாதிரியான வார்த்தைகள் வந்து அதில் இருக்கும். இப்போ அவள் முகம் நிலவை போல், போல் வந்திருக்கா, அப்போ போல்னு வந்துச்சுன்னா ஓமை அணி. இந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி சொல்லலாம்? முகம் வந்து நிலவோட ஒப்பிட்டு சொல்றது அப்படிங்கிறது அர்த்தம். உருவக அணி, உருவக அணினா ஒன்றை மற்றொன்றாக நேராக சொல்வது. அவன் சிங்கம், நேராக சொல்வது. அப்ப வீரனை சிங்கம் என சொல்கிறார். உருவக அணி, உருவகப்படுத்தி சொல்றது. வினாவணி அப்படின்னா வினானாலே கேள்வி வடிவில் வருதல். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அப்படிங்கிறது கேள்வி வடிவில் வர்றதுனால இது வந்து வினாவணி. எதிர்மறை அணி அப்படிங்கிறது எதிர்பொருள் சொற்கள். அன்பிலார் அப்படின்னா அன்பு இல்லாதவர், அன்புடையர் அன்பு உடையவர்கள். அவ முரண்பட்ட சொற்கள் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அது எதிர்மறை அணி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து காரணம் அணி. காரணம்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும், ஒன்று காரணம் மற்றொன்று விளைவு. அப்ப அன்பு ஈனும் ஆர்வம், அன்பு வந்து காரணமாக இருக்கும், ஆர்வம் அப்படிங்கிறது அதோடைய விளைவு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மிகை அணி. மிகை அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்லுதல். அதாவது மிகைப்படுத்தி அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் எக்ஸாசரேட் பண்ணி சொல்லாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எக்ஸாசரேட்னா ரொம்ப அதை வந்து மிகைப்படுத்தி சொல்றதுன்னு அர்த்தம். அவன் குரல் வானம் எட்டியது, நம்ம பேசுறது கிட்டதான் கேட்கும். வானம் எட்டியது அப்படின்னா அதை வந்து மிகைப்படுத்தி சொல்லுதல்னு அர்த்தம். உண்மையை விட அதிகமாக சொல்றது தான் என்னது அப்படின்னா மிகைப்படுத்தி சொல்லுதல் அப்படிங்கிறது அர்த்தம். இயைபு அணி அப்படின்னா ஒத்த ஒலி ஒத்த சொல் அமைப்பு. ஒத்த சொல் அமைப்புனா இதுக்கு உதாரணம்னா கற்றது கைமண் அளவு, ஒலி அழகு, சவுண்ட் எஃபெக்ட்ல சொல்றது அப்படிங்கிறது தான் இந்த இயைபு அணி. ஓகே, பொருத்த அணினா பொருத்தமான கருத்துக்கள் சேர்தல். வெவ்வேறு கருத்து இல்லாம பொருத்தமான கருத்துக்கள். இப்ப அன்பு இன்பம் தொடர்புடைய கருத்துக்கள், அன்போடு சேர்ந்து வர்ற கருத்துக்களா இருக்கட்டும், அதுதான் சேர்ந்து வர்றப்ப பொருத்த அணி அப்படின்றோம். முரண் அணி அப்படின்னா முரண்பாடு உள்ள கருத்துக்கள் அப்படின்னா உயிரோடு சாவு, முரண்பட்ட நிலை, இப்படித்தானே முரண்பாடு இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் முரண் அணி. தொடர் அணி அப்படின்னா ஒன்றை தொடர்ந்து ஒன்று வருதல். அன்பு, ஆர்வம், அதே மாதிரி நட்பு, அப்படி ஒன்னோட ஒன்று தொடர்ச்சியாக அமைப்பா வர்றது தான் தொடர் அணி. அதே மாதிரி சொற்பொருள் பின்வரு நிலை அணி. பேர்லயே இருக்கு பாருங்க, சொற்பொருள் பின்வரு நிலை அணி. ஒரே சொல் மீண்டும் வருதல். நன்றி சொல் மீண்டும் வருதல். இதுதான் என்ன சொல்லணும்னா சொற்பொருள் பின்வரு நிலை அணி. தன்மை அணி அப்படின்னா இயல்பை சொல்வது. இயல்பைனா அதோடைய தன்மை, நீர், குளிர்ந்த நீர் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த தன்மையை பத்தி சொல்றது தன்மை அணி. உயர்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னா உயர்த்தி புகழ்தல். மன்னன் தெய்வத்துக்கு நிகரா நம்ம கம்பேர் பண்ணி சொல்றது அப்படின்னா உயர்வு நவிழ்ச்சி அணி. அதே மாதிரி தாழ்வு நவிழ்ச்சி அணி அப்படின்னா தாழ்த்தி சொல்லுது. அது அப்படியே ஆப்போசிட் தான் தாழ்த்தி சொல்லுதல். நான் சிறியவன் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதே மாதிரி இல்பொருள் உவமை அணி அப்படின்னா இல்லாததை உவமையாக கூறுதல். முயற்கொம்பு போன்றது. முயலுக்கு கொம்பு இருக்கா? இல்லாததை ஒரு உவமையா சொல்றது தான் இல்பொருள் உவமை அணி. இல்லாத பொருள் மூலம் உவமையா சொல்றது. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து திருக்குறளை வச்சு அதுல என்ன அணி வந்து பயின்று வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஞாபகம் வந்துடும். இலக்கணத்தோடு படிக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் லிட்டில் பிட், பட் ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். நிறைய இது கிடையாது, ஒரு சில தலைப்புகள் இருக்க குறளை மட்டும் நம்ம படித்து வச்சிட்டோம் அப்படின்னா, அதிகாரத்தில் இருக்கிறத மட்டும் படித்து வச்சிட்டோம்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை மறைத்து வைக்க கதவு தாழ்பால் போன்ற ஏதேனும் உண்டா அப்படின்னா இல்லை. அன்புடையவரின் கண்களில் வரும் கண்ணீர் அதை வெளிப்படுத்தி விடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உள்ளத்தில் உள்ள உண்மையான அன்பை யாராலும் மறைக்க முடியாது.
அன்பு இருந்தால் அது செயலால், முகபாவத்தால், கண்ணீரால் வெளிப்படுத்திவிடும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம். அப்ப ஒரு குறள் இருக்கு அப்படின்னா அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சாதான் அதுல என்ன அணி வந்து பயின்று வருது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுல என்ன அணி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, உண்டோ அப்படின்னு வந்திருக்கு. வினாவணி வினாவணி வந்திருக்கு. வினாவணி உண்டோ என்ற கேள்வி வடிவில் வருது. அதுக்கடுத்து அடைக்கும் தாள், தாள்ங்கிறது தாழ்பால் அப்படிங்கிறப்போ உருவக அணி. அடைக்கும் தாள் அப்படின்னு சொல்லுவோம். அன்பை அடைக்கும் தாள் அப்படின்னு உருவக அணி. அப்ப வினாவணி உருவக அணி ரெண்டும் சேர்ந்து வருது. உங்களுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இதுல வந்துட்டு உண்டோ என்ற சொல்லுக்கு அணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி தாள் என்று ஒப்பிடுதலுக்கு என்ன அணி வந்து இங்க வருது அப்படின்னு. அப்ப உருவக அணி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம எழுத முடியும். ஓகே. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர்கள் எல்லாவற்றையும் தமக்கே உரியது என நினைப்பார்களாம். அன்புடையவர்கள் தங்கள் உடம்பும் பிறருக்குரியது என நினைப்பார்களாம். ஓகே. சுயநலம் உள்ளவர்கள் தமக்காக மட்டும் வாழ்வர். அன்புள்ளவர் பிறர் நலனுக்காகவும் வாழ்வர். ஸோ இதுதான் அதோடைய விளக்கம். இதுல என்னென்ன அணி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதிர்மறை அணி. அன்பு அதாவது அன்பிலார், அன்பில்லாதவர், அன்புடையவர். ஓகே. இது வந்து எதிர்மறை அணி. அதே மாதிரி இயைபு அணி, சொற்களில் ஒற்றுமை அமைப்பு. அப்போ இதை வந்து என்ன சொல்றோம், இயைபு அணி நம்ம சொல்றோம். நீங்க மேல கொடுத்துருக்க டேபிளை இதோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். அன்போடு ஏய்ந்த வாழ்க்கென்ப ஆறுயிருக்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அப்படின்னா, உயிருக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை போல மனித வாழ்க்கைக்கு அன்போடு இணைந்த நடத்தை அவசியம். என்ன சொல்றாங்க, உடலும் உயிரும் பிரியாதது போல வாழ்க்கையிலும் அன்பு பிரியக்கூடாது அப்படிங்கிறதா இது விளக்கமாக சொல்லணும். ஓகே. அணி இலக்கணம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, உவமை அணி, உயிர் உடல் தொடர்பான அன்பை ஒப்பிடுதல் உவமை அணி. அடுத்தது உருவக அணி இருக்குன்னு சொல்லலாம். உணுவக அணி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எங்க வரும், அன்போடு ஏந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு ஏந்த தொடர்பு. இதுல ஒப்பிட்டு சொல்றது அப்படிங்கிறது, அன்பை ஒப்பிட்டு சொல்றது உருவக அணி. ஓகே. ஓகே. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு அப்படின்னு. அன்பு ஒருவரிடம் பற்றும் விருப்பமும் உண்டாக்கும். அன்பு ஒருவரிடம் பற்றும் விருப்பமும் உண்டாக்கும். அந்த விருப்பம் நிலையான நட்பை உருவாக்கும். என்ன சொல்றாங்க, அன்பு ஒருவரிடத்துல பாத்தீங்க அப்படின்னா பற்றும் விருப்பமும் அவங்க உண்டாக்கும். அந்த விருப்பம் தான் நிலையான நட்பை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அன்பு, ஆர்வம், நட்பு அப்படின்றது அப்படி கண்டினியூஸா வருதா, சிறப்பு என வளர்ச்சி நிலை காட்டப்படுகிறது. அதே மாதிரி இதுல காரண அணி, அன்பு காரணம், நட்பு வந்து விளைவு. தொடர் அணி, தொடர்ச்சியா வருதா, ஒன்று மற்றொன்றை உருவாக்க போல அமைவது. அதாவது ஒன்னு அடுத்து ஒண்ணு வந்துட்டே இருக்கும் தொடர்ச்சியா. இதுதான் தொடரணி அப்படின்னு நம்ம சொல்றோம். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அப்படின்னா, இவ்வுலகில் இன்பமான வாழ்பவர்கள் பெரும் சிறப்பு அன்போடு வாழும் வாழ்க்கை முறையில்தான் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அன்பு நிறைந்த குடும்ப வாழ்க்கை உலகிலேயே உயர்ந்த இன்பத்தை தரும் அப்படிங்கிறது தான் இதோடைய விளக்கம், சுருக்க விளக்கம் அப்படிங்கிறது. இதுல என்னென்ன அணி வருது, உரைத்தொகை அணி, வாழ்க்கை முறையை புகழ்ந்து கூறுதல் உரைத்தொகை அணி. பொருத்த அணி அப்படின்னா அன்பு இன்பம் அப்படின்னு தொடர்பு படுத்தி சொல்றது பொருத்த அணி, பொருத்தி சொல்வது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதுல 5 பார்த்துட்டோமா, அடுத்த 6வது பார்ப்போம். அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை அப்படின்னு. அன்பு அறத்திற்கே துணை என்று சிலர் நினைப்பார்கள், ஆனால் பகைமையை நீக்குவதற்கும் அன்பே துணை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அன்பு நல்ல செயலுக்கு மட்டுமல்ல, பகை, கோபம், வெறுப்பு போன்றவற்றையும் அகற்றும் சக்தி உடையது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா எதிர்மறை அணி எது, அறம் மரம் அப்படின்னு இருக்கிறது எதிர்மறை அணி. காரண அணி அப்படிங்கிறது அன்பு காரணம், அறம் பகை நீக்கம். ஓகே. ஸோ இதன் விளைவா வர்றது காரண அணி அப்படின்னு நம்ம சொல்றோம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் அப்படின்னு அர்த்தம். எலும்பில்லா உயிரினத்தை வெயில் காய்வது போல அன்பில்லாதவரை அறம் வாட்டும் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க, அன்பில்லாத மனிதன் வாழ்வில் அமைதியடைய மாட்டான், அறநெறி அவனை ஏற்காது அப்படின்னு சொல்றோம். இதுல 2 அணி வருது, உவமை அணி. வெயில் போலன்னு வந்துச்சுன்னா உவமை அணி. உருவகம்னா உருவகப்படுத்தி சொல்றது. அறம் வாட்டுவது போல கூறுதல். ஓகே. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளி தற்று அப்படின்னு.
உள்ளத்தில் அன்பில்லாத வாழ்க்கை கடினமாக பாறையில் வாடும் மரந்தளிர் போன்றது. அன்பில்லாத வாழ்க்கையில் வளர்ச்சி, இன்பம், நிம்மதி இருக்காது அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா சொல்றது. இதுல உவமை அணி, உருவக அணி. மரந்தளி தற்று. உருவக அணி அன்பில்லாத வாழ்க்கையை வாடிய தளிராக சொல்வது உருவக அணி. ஓகே. புறந்தறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலருக்கு. உடலில் புற உறுப்புகள் எல்லாம் இருந்தாலும் உள்ளுறுப்பான அன்பு இல்லாதவர்களுக்கு அவை பயன் தராது அப்படின்னு சொல்றாங்க. இது ஷார்ட்டா சொல்லணும்னா, வெளி அழகு உடல் வலிமை இருந்தாலும் மனதில் அன்பு இல்லாவிட்டால் வாழ்க்கை முழுமை அல்ல அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகே. இதுல என்னென்ன அணி வருது அப்படின்னா, எதிர்மறை அணி, புறத்துறப்பு, அகத்துறப்பு. எதிர்மறை அணி உருவகம் அன்பை அகத்துறப்பாக கூறுதல். அன்பின் வலியது உயர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அன்பே உயிரின் உண்மையான நிலை. அன்பில்லாதவரின் உடல் என்பது எலும்புக்கு தோல் போர்த்தது மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பில்லாத வாழ்க்கை உயிரோடு இருந்தாலும் உயிரற்றது போல அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்கேயும் போல அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா உருவக அணி உடம்பை என்பதோல் போர்த்ததாக சொல். எதிர்மறை அணி அன்புள்ளவர் அன்பில்லாதவர். எதிர்மறை அணி இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அணிகள் எதெல்லாம் வரும் பாத்தீங்கன்னா இந்த அணிகள் மட்டும்தான் வரும். இப்ப போல் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அது உவமை. அதுவே இதுவே சொன்னால் அப்படின்னா உருவகம். அதுவே இதுவாக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உருவகப்படுத்தி சொல்றோம்ல, அது உருவகம். உண்டோ ஏனோ அப்படின்னா வினாவணி. நல்லது கெட்டது அப்படின்னா எதிர்மறை. காரணம் விளைவு அப்படின்னா காரண அணி. காரணமா இருக்கணும், அதோடைய விளைவும் இருக்கணும் அப்படின்னா காரண அணி. மிகைப்படுத்தி சொல்தல் மிகை அணி. ஒளி ஒற்றுமை இருந்தது அப்படின்னா அது இயைபு அணி. ஓகே. இது முக்கியமான அணிகள். இதுதான் மேக்சிமம் இருக்கும், இன்வால்வ் ஆயிருக்கும். அதனால இதை நல்லா மைண்ட்ல ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ பார்த்தது ஃபுல்லா அன்புடைமை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த வீடியோல. ஓகே.